நான்கரை ஆண்டு திமுக ஆட்சி. இந்த ஆட்சி வந்தது ஏன் வந்ததுன்னா அதோட நம்ம தமிழ்நாட்டோட வெளிநாட்டுக்காரனே வந்துருக்கான் நம்ம நாட்டுக்கு. டிஎம்கே வந்து எப்போ வந்ததோ அதோட ரவுடிஷம், கஞ்சா, கிசா, இந்த மாத்திரை அவருக்கு அவங்க கட்சியாரு கோடிக்கணக்கு பணம் சேர்க்கணும். என்ன மக்கள் விவசாயம் செத்தாலும் சரி, மீனவர் செத்தாலும் சரி, ஒரு அடிமையான ஒரு மனிதன் இறந்தாலும் சரி அவங்களுக்கு கவலை இல்லை. ஏன் அவங்க கட்சியை கோளுகள் தான் முக்கியம். அவங்க கட்சியார மட்டும் கோடி கோடியா பணம் சேர்த்துக்கோணும், ஏழையா சாவானு, அவங்க பணக்கார அப்ப எப்படி நம்ம நாடு வளரும்? இதனால அம்மா இருக்கும்போது ஆட்சி அப்படி நேரடியா எடுப்பாங்க. இந்த தொகுதிக்கு வரலையா இந்த மக்கள் பட்டினியாகிறாங்க, ஏன் இந்த ரேஷன் கார்டு ஏன் சாமான் வரல, ஒரு கேள்விக்குறி சைட்டே கேட்பாங்க. ஒரு சிஎம் இல்ல ஆற்றால் அந்த ஏரியா எம்எல்ஏ என்ன வந்து பாக்கடா, தண்ணியெல்லாம் வந்து முஞ்ச தான் அந்த எம்எல்ஏ சாக்ஸ் போட்டு வரு. அடிப்படை கஷ்டப்படும் போது எந்த அதிகாரம் வந்து பாக்குறது இல்லை. எல்லாம் முடிச்ச போது வரும். எது காரணம்? ஆட்சி தான் காரணம். யாருன்னு கேட்டா ஏன் ஆட்சி டிஎம்கே, எங்க மச்சா எம்எல்ஏ, என் மாமா என் கவுன்சிலர் இப்படிதான் சொல்றாங்க. ஒரு ஏழை கேட்டா ஒரு சரியா, ஒரு சொல்றாங்க சப்போஸா ஒரு போலீஸா வந்தா ஒரு சரியா, ஏழு வெளியே விட்டு இந்த வேலையில அப்ப அம்மா ஆட்சியில ஒரு மூட்டைக்கு சொல்றேன், ஒரு மூட்டைக்கு 10 ரூபா ஆச்சா, இந்த ஆட்சியில ஒரு மூட்டைக்கு 4 ரூபா வருது. 6 ரூபாய் எங்க ஆயா போச்சு? இப்போ அரிசி வந்து அப்போ 1 கிலோ அரிசி கேட்டா மேக்சிமம் பார்த்தனா 32 ரூபா 33 ரூபா போட்டு இருப்பான். இப்போ எந்த கடையில போட்டாலும் 1 கிலோ அரிசி வாங்கினா அரிசிக்கு மட்டுமே சொல்றேன் 100 ரூபாய் அரிசிக்கு மட்டுமே.